Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம லூலு ஹால் தான் பார்க்க போறோம். 1 month back என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிப்பேன் லூலுல எடுத்தது. அது கூட எடுத்தது அந்த ட்ரெஸ்ஸஸ் என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேர் சேர்த்து அப்பவே எடுத்தோம். ஆனா vlog போட முடியல. எப்படியாவது நீங்க போடணும்னு சொல்லி நைட் ஒரு 10 மணிக்கு உட்கார்ந்து இந்த vlog எடுக்க உட்கார்ந்திருக்கேன். இது வந்து லூலுல வந்து அப்போ 20 to 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்ப எடுத்தது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது கவர்ல வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஷார்ட்ஸ் இருக்கு. இதுல என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு, என் பையனுக்கு ரெண்டு. ஒரு சிலதுல வந்து ஒரிஜினல் பிரைஸ் இதுல இருக்கு. நான் எவ்வளவு வாங்கின ஆஃபர் பிரைஸ் எங்கிட்ட பில் இருக்கு. ஆனா அவங்களோட டேக் வந்து அவங்க அப்பவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சிலருக்கு இருக்கும், அதை மட்டும் நான் சொல்றேன். நிறைய இது மறந்துருச்சு. ஏன்னா இந்த எடுத்து வந்து 1.5 month மேல இருக்கும். நான் எடுத்த பிரைஸ் இருக்கு, நான் அதை மட்டும் சொல்றேன் தெரிஞ்சதுக்கலாம். ஆக்சுவலா இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஷார்ட் ஷர்ட் தான். இது என் பையனுக்கு. இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து இதுல இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 2.9 ரியால்ஸ். நான் வந்து ஆஃபர்ல எடுத்தது வெறும் 580 பைசே தான். இங்க பாருங்க, நான் லாஸ்ட் இயர் போனப்ப இதே கலர்ல என் பையனுக்கு ஒரு லோயர் எடுத்தேன். கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. இந்த கிளாத்தாவது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. ஓரளவுக்கு பெரிய கடையில தான் போய் எடுத்தேன். அந்த லோயரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 550 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பரவாயில்ல. கிளாத்தும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, சாஃப்டா இருக்கு. நான் ஊர்ல எடுத்தது ஹார்டா இருந்துச்சு, இது கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கு. அடுத்து இது என்னோட ஹஸ்பண்டுக்கு. இது வந்து நம்ம தண்ணில எல்லாம் அடிக்கடி போய் விளையாட போறோம்ல, வாதிக்கு போறோம், எங்கேயாவது வாட்டர் பார்க் போறோம், அங்கெல்லாம் போடுறதுக்கு இல்லை அவங்களுக்கு. அதனால இது ஒன்று எடுத்தோம். இது வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து 4 something. ஆனா நம்ம ஆஃபர்ல எடுத்தது வந்து இதோடைய பிரைஸ் வந்து 980 பைசே. அதாவது கிட்டத்தட்ட 1 ரியால் பக்கமா வரும். நம்ம ஊரு காசுக்கு 210 ரூபாய் கிட்ட வரும். இதுலயும் கம்மி விலையெல்லாம் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பிராண்டட் தான். இது நல்ல கிளாத். அதனாலதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய கம்மி விலைக்கு இங்கேயும் போடுவாங்க அப்பப்போ ஆஃபர்ஸ். ஆனா இது கொஞ்சம் பிராண்டடா இருக்கு. துணி வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் எடுத்த லைஃப் நல்லா வரும். அதனால இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். இதோடைய பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்த பிரைஸ் வந்து இது வந்து 980 பைசே. நம்ம ஊரு காசுக்கு 210 ரூபாய் வரும். உண்மையிலே கிளாத் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓரளவுக்கு சாஃப்டா தான் இருக்கு. நம்ம ஊர்ல நான் எடுத்த ஷார்ட்ஸை விட இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கிளாத் வந்து சாஃப்டா தான் இருக்கு. இது வந்து என் பையனுக்காக எடுத்தது. இந்த ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. 4.5 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் எடுத்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 780 பைசா. அதாவது நம்ம ஊரு காசுக்கு 160 ருபீஸ் பக்கமா வரும். உண்மையிலே 4 பேர் ரொம்ப கம்மி விலையில தான் எடுத்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாளே அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோலே. ஃபர்ஸ்ட் நாளே எடுத்ததுனால ரொம்ப குறைஞ்ச விலையில தான் இருக்கிறத நான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹேங்கர்லாம் அவங்க எல்லாம் மாட்டிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டா மேல போயிட்டு முதல்ல இருந்த எல்லா கிரேட் ஆஃபர்ஸையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. இது ஃபுல்லா ஜீன்ஸ் இருக்கு, பேண்ட் இருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா இந்த ஜீன் வந்து என் பையனுக்காக எடுத்தது. இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா நான் எடுத்த வந்து 2.78 ரியால்ஸ் இந்த ஊரு காசுக்கு. இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே, நான் ஜீன் எல்லாமே வந்து 10 ரியாலுக்கு மேல இருக்கிறத மட்டும்தான் எடுத்தேன். நான் பார்த்து எடுத்தது எல்லாமே 10 ரியாலுக்கு மேல இருக்கும். ஆனா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. 12, 13, 17 இந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேத்துக்குமே, என் ஹஸ்பண்ட் என் பையன் ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன். நான் எடுத்தது எல்லாமே 2 ரியால்ஸ் 3 ரியால்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஒரிஜினல் பிரைஸ் வந்து 10 ரியாலுக்கு மேல. 10 ரியால்னா நம்ம ஒரு 2000, 3000க்கு மேல 4000 ரூபாய் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். எனக்கு அது ஒரிஜினல் பிரைஸ் இப்போ மறந்துச்சு. ஏன்னா அந்த டேக் அவங்க ரிமூவ் பண்ணதுனால. கிரே கலர் ஜீனு ஸ்ட்ரெச் உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது என்ன பிராண்டுனா ஏதோ எழுதியிருக்கு, சின் DNM அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சாஃப்டாவும் இருக்கு, ஸ்ட்ரெச்சபிளாவும் இருக்கு. இதோடைய பிரைஸ் வந்து 2.78 ரியால்ஸ். நம்ம ஒரு காசுக்கு நியர்லி 500 ருபீஸ் வரும். 550 ருபீஸ் வரும். அதாவது இந்த ஊருக்கு இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு 1 ரியால் அப்படிங்கிறது 217 போட்டுக்கோங்க. 1 ரியால் இன்ட்டு 217 போட்டால் அதுதான் நம்ம ஊரு காசு. அதை நீங்க சப்போஸ் கொடுக்குற டெக்ஸ்ட்ல அப்படி வரலன்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க.
இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு எடுத்தது. ஸ்லிம் ஃபிட்டா நார்மல், இதுவும் ஸ்ட்ரெச் தான். இந்த பேர்லாம் எனக்கு தெரியல. இது என்ன பிராண்ட் வந்து ஈட்டன் பிராண்டு. இந்த கிளாத்துக்கு பேர் என்ன, அந்த டிசைன் பேர்லாம் எனக்கு தெரியல. இதுவும் எல்லாம் இது வந்து ஒரு 7 ரியால் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸு. ஆஃபரில் நாங்கள் எடுத்தது வந்து 1.58 ரியால்ஸ். இந்த பேண்ட் வந்து நம்ம ஊரு காசுக்கு 340 ரூபாய் வரும். நம்ம ஊரில் பேண்ட்டோட தையல் கூலிலாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்தியாவில் பேண்ட்டெல்லாம் தைச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என் பையனுக்கும் வந்து நாங்கள் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி இங்கே தான் எல்லாமே எடுத்துக்கிறது. பேண்ட் டிஷர்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்தியாவில் 1-2 எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போலாம் சுத்தமாக ட்ரெஸ்ஸு என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்காவது லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு சில குர்த்திஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வேறு யாருக்கும் நாங்கள் இந்தியாவில் ட்ரெஸ் எடுக்கிறத சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேயே இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது மெயினாக எடுத்துகிட்டு வந்துடுறது. நம்ம ஊர்லேருந்து நான் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு வந்தா நான் ஹேண்ட் லக்கேஜ் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுக்கே போயிடும். அதாவது என் பையனுக்கு ஒரு 7 கிலோ, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 7 கிலோ, அவங்கவுங்க ஹேண்ட் லக்கேஜ் அவங்கவுங்களுக்கு போயிடும். இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தா அதுக்காகவே மெயின் வந்து நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரத சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாகவே கிடைக்குது. கிளாத்தும் நல்லாவே இருக்குது. அதனால நான் சுத்தமாகவே அங்கே எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம ஊரில் தையல் கூலி வந்து ஒரு பேண்ட்டுக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு பேண்ட் தைக்க மட்டும் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இந்த பேண்ட்டோட விலையே வந்து நான் வந்து இப்போ 340 ரூபாய் தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஸ்ட்ரெச்சு நல்லா இருக்கு. கிளாத்து சொல்ல போனா சூப்பரா இருக்கு. அடுத்து இந்த பேண்ட்டோட விலையை கட்ட உண்மையிலே நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா இதனுடைய நான் இந்த பேண்ட்டை எடுத்தது வெறும் 200 ரூபாய்க்கு தான். இந்த பேண்ட் கிளாத்தை பாருங்க, ஸ்ட்ரெச். இது என்ன பிராண்டுனா டாம் ஸ்மித். இந்த பிராண்டு தெரியுதான் தெரியல உங்களுக்கு? வீடியோ தெரியுதா? தெரியுது மேடம். உண்மையிலே பேண்ட் நல்லா இருக்கு. இது என்ன எதனாலன்னு தெரியல, இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போதான் ஹேங்கர்ல மாட்டினாங்க, டக்குன்னு எடுத்துட்டோம். தையல் கூலிக்கு கூட வராது இந்த காசு. எப்படிதான் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. நல்லாவும் இருந்துச்சு இது போட்டு பார்க்க. கிளாத்தும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மெலிசா இருக்கு, அதாவது சாஃப்டா இருக்கு. ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் இது. அடுத்து இதுல பார்க்கலாம் வாங்க. இதுல 2 ஷர்ட். நான் போயிருந்தப்ப இந்த மாதிரி செக்குடு இந்த மாதிரி டிசைன்ல, அதாவது கலரா நிறைய நல்ல கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சைஸுக்கு இல்லை, என் பையன் சைஸுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் வந்து ஒண்ணுமே எடுக்க மாட்டேன்ட்டான். நான் எது சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். டிஷர்ட்டும் நிறையா இருந்துச்சு, எதுவுமே வேணான்ட்டான். ஜீன்ஸ் மட்டும் ஏதோ 2-3 எடுத்துக்கிட்டான். மற்றது வந்து வேணவே வேணான்னு சொல்லிட்டான். நான் 2 பேத்துக்குமே ஷர்ட்டும் ஃபர்ஸ்ட் நாள் நிறையா இருந்தது, டிஷர்ட்டும் இருந்துச்சு. 2 பேருமே வேணான்ட்டாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் போகும்போது 2 பேர் தேடிட்டு இருக்காங்க இருக்கான்னு சொல்லிட்டு. நான் அப்பவே எடுக்க சொன்னேன், எடுக்கவே இல்லை. நிறைய ஷர்ட் சூப்பரா என் பையன் சைஸுக்கு இருந்துச்சு. அவன் ஷர்ட்டே போட மாட்டேங்கிறான். எடுத்து கொடுத்தது எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டான். இது வந்து வீட்டுக்கு போடுறதுக்காக 2 டிஷர்ட் எடுத்தேன். அதுவும் கட்டாயப்படுத்தி எடுத்தேன் இந்த 2 டிஷர்ட்டுமே. என் ஹஸ்பண்ட் சைஸுக்கு வந்து சைஸ் செட் ஆகல. இது 2 தான் செட் ஆச்சு. இது வந்து பிராண்ட் வந்து ஜான் லூயிஸ். இந்த ஷர்ட்டோட பிராண்டு. காட்டன் கிளாத் இது. இதோடைய பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 7 ரியால் சம்திங் இருந்துச்சு. 7, ஆனால் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. நான் எடுத்தது வந்து 2.6 ரியால்ஸ். நம்ம ஊர் காசுக்கு வந்து 560 பக்கமாக வரும். 560, 565 அந்தக்குள்ளே வரும். நம்ம ஊரில் எவ்வளோ விற்குதுன்னு தெரியல இந்த மாதிரி ஷர்ட்டு. ஆனால் கிளாத் நல்லா இருக்கு. சாயம் போடுறது அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். காட்டன் கிளாத்து தான். வேண்டாம் போதும்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்தாங்க. இதனுடைய பிரைஸ் வந்து இதுவும் அதிக காசு தான். எவ்வளோ இதனுடைய பிரைஸ்? இதனுடைய பிரைஸ் வந்து 1.45, அதாவது 1.5 ரியால்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபாய் வரும், அவ்வளோதான் வரும். அடுத்து வந்து இது என் பையனுக்கு டிஷர்ட் எடுத்தேன். அதுவும் வந்து இந்த டிஷர்ட்லாம் வந்து வீட்டுக்கு போட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். வெளியிலலாம் இதெல்லாம் போட மாட்டானா. ஆனால் நல்ல டிஷர்ட்டு சூப்பரான ஷர்ட் அந்த பையனுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே எடுத்துக்கல. நான் எடுன்னு வேணான்ட்டான்.
நான் எடுத்து அப்படியே கட்டாயப்படுத்தி எடுத்து கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் எடுக்கல. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1 ரியால், 200 ரூபாய். 1 ரியால் 980 பைசே. நம்ம ஊர் காசுக்கு 210 ரூபாய் வரும், அவ்வளோதான். இது இந்த டிஷர்ட் வந்து இந்த டிஷர்ட் எவ்வளோப்பா? இதுல ஒரிஜினல் பிரைஸ் இருக்கு. இதோடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3.9 ரியால்ஸ் இருக்கு. நான் எடுத்தது வந்து வெறும் 780 பைசே தான். 780னா 150 ருபீஸ் வரும் நம்ம ஊர் காசுக்கு. என்ன பிராண்ட்னா இது ஈட்டன் பிராண்ட். அடுத்து கொஞ்சம் பேண்ட். இதுலயுமே இது வந்து என் பையனுக்கு, இது என் பையனுக்கு. இதுவும் அந்த இந்த பேண்ட் மாதிரி தான். இதுவுமே வெறும் 1 ரியால் தான், 200 ரூபாய். வெறும் 1 ரியால். இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் 4.9 ரியால்ஸ். தெரியுதான்னு தெரியல, நான் வேணா க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஒரிஜினல் பிரைஸ் வந்து 4.5 ரியால்ஸ், 4.9 ரியால்ஸ், சரி 4.9 ரியால்ஸ். நான் எடுத்தது வந்து வெறும் 1 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 210 ரூபாய் ஒரு இந்த பேண்ட். தையக்கூலி கூட கிடைக்காது. எப்படி இதெல்லாம்? இதுவும் ஸ்ட்ரெச் தான். கிளாத் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. இது என்ன பிராண்ட்னா இது வந்து எம்டி பிராண்ட். அடுத்து இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்தது. இந்த ஜீன் வந்து ஆக்சுவலா 17 ரியாலா நம்ம போட்டிருந்தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த எழுதி வச்சிருந்துருக்கலாம். அன்னைக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சேன், எனக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ எடுக்கிறது கூட ஒவ்வொரு நாளுமே எடுக்கலாம் நினைப்பான், நான் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. கவரை வெளியவே வச்சிருந்தேன். என் பையன் டென்ஷன் ஆகி நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா இல்லையா, வெளியவே கிடக்குது, எடுத்துட்டு முதல்ல அதெல்லாம் எடுத்து உள்ள வைங்கம்மா அப்படின்னா, சரி எப்படியாவது ஒன்று எடுத்துடலாம் நீங்க உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். இதனுடைய பிரைஸ் அதான் 17 ரியாலுக்கு மேல இருந்தது. நான் எடுத்தது வந்து 3.78 ரியால்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 820 ருபீஸ் பக்கமா வரும். ஆனா ஒரிஜினல் பிரைஸ் வந்து 17 ரியால்ஸ், 4000 இயர்லி இருந்துச்சு. எனக்கு அது மறந்துருச்சு. பிளாக் ஜீரி. இது ஸ்ட்ரெச் தான். என் பையனுக்காக எடுத்தது. அவன் இந்த கலர் வேணும்னு கேட்டிருந்தான். ஆல்ரெடி இதே ஒரு கலர்ல வச்சிருக்கேன். இந்த கலர்ல அது கொஞ்சம் சின்னதாயிடுச்சு ஹைட்டு. அந்த பேண்ட் போடாமே சின்னது பண்ணிட்டான். அதுவும் புதுசுதான், சின்னதாயிடுச்சு. சரி அதுக்காக இன்னொன்று கேட்டான், அதனால சரி இதே கலர்ல ஒன்று புதுசா எடுத்திருக்கு. இது என்ன பிராண்டு? இது ஈட்டனு. இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து இதுல இல்ல. நான் எடுத்த பிரைஸ் வந்து 2.38 ரியால்ஸ், 500 ருபீஸ் வரும். கரெக்டாப்பா? நம்ம ஊர் காசுக்கு 500 வரும் ஜீனு. நம்ம ஊர்ல ஜீன்ஸ் எல்லாம் எவ்வளவு விற்குதுன்னு தெரியல. இந்த ஜீன் வந்து கில்லரு, ஆமா கில்லர் ஆங்கிள்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கா? இந்த மாதிரி ஜீன் எடுத்தா நம்ம ஊர்ல எவ்வளவு காசு வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரெஸ் எடுத்து சொல்ல போனா. அதனால சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம ஊர்ல எவ்வளவு வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நார்மல் பேண்ட் எல்லாம் எவ்வளவு வரும், இந்த மாதிரி பேண்ட் ஸ்ட்ரெச் பேண்ட் இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. நான் வந்து வெறும் 200 தான் எடுத்திருக்கேன். நம்ம ஊர்ல எவ்வளவு வரும்னு கண்டிப்பா யாராவது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் இந்த இதெல்லாம் சேர்த்துனா வெயிட் வந்து ஒருத்தருக்கு 7 கிலோ பத்தாது. அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து லக்கேஜ்லேயும் போகிற மாதிரி வரும். எல்லா ட்ரெஸ்ஸும் நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் எப்படியும் வந்து ஒரு 30 கேஜிக்கு மேலே எனக்கு 30 கேஜிக்கு அதிகமாக கூட ஆகிடும். அதனால நான் சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உண்மையிலே பரவாயில்லன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷர்ட்லாம் நம்ம ஊரில் கம்மியாக கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் கிளாத் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஷர்ட்டோட ப்ரைஸு ஜீனோட ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த லோயர் ப்ரைஸ் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் அது மட்டும் நான் என் பையனுக்கு இந்தியா போனப்போ இல்லைன்னு சொல்லி எடுத்தேன். 550க்கு வந்து ஒரு 2 லோயர் எடுத்தேன். இந்த ஷார்ட்ஸ் இதே இந்த ப்ளூ கலரில் இதே கலரில் வச்சுருக்கான். 550க்கு எடுத்தேன். வந்து 580 பைசே இன்ட்டு 217 போட்டுக்கோங்க. 125 ரூபான்னு நினைக்கிறேன். அதை கால்குலேட் பண்ணி நான் கீழே அந்த டெக்ஸ்ட்டில் வந்தால் கொடுக்குறேன். உண்மையிலே இது ரொம்ப பரவாயில்ல தான். இதெல்லாம் பரவாயில்லன்னா கண்டிப்பாக எந்தெந்த ட்ரெஸ் எந்தெந்த ரேட்டு நம்ம ஊரில் வரும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னோட குர்தி கலெக்ஷனும் இதில் லிங்க்ல கொடுக்குறேன். சப்போஸ் புதுசாக யாராவது பார்த்தா அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.